ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் எபிசோட் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கேம்ப் முடிஞ்சிருச்சு எல்லோரும் சொல்லுவாங்க. உடனே ராஜாங்கம் சேது எல்லாருமே பாராட்டுவாங்க. நீங்கள் நிறைய இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லி எல்லோரும் பாராட்டுவாங்க. அதோட அவங்க கேம்ப் முடிஞ்சு கிளம்பிடுவாங்க. இவங்களும் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இதில் போஸு எல்லாரையும் ஊர் மக்கள் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பாராட்டி கடைசியாக ஒரு வழியாக பாராட்டு மழை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோடனே எல்லாரும் உள்ளே வராங்க. அப்போ அவங்க அந்த ஃபேமிலி போஸ் ஃபேமிலி மட்டும் வெளியிலே நிற்பாங்க. ராஜாங்கம் கேட்பாங்க, ஏம்மா உள்ளே வரலையே, ஏன் சித்ரா உள்ளே வரல, உள்ளே வான்னு சொல்லும்போது, இல்லை மாமா, எப்படி நாங்கள் உள்ளே வர முடியும், எங்களுக்கு தான் நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்கள் வெளியில் தானே நிற்கணும், நாங்கள் அந்த கொட்டாயில் தானே போகணும், நீங்கள் மறந்துட்டீங்களா, என்னதான் என் பிள்ளை காப்பாற்றிருந்தாலும் அதையே சாக்கா வச்சு நான் வர முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல போஸ், நீ அம்மா தங்கச்சியை கூப்பிட்டுட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. இது பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். இங்கே தாமரையோட அவங்க அம்மாவும் இவங்களும் கொஞ்சம் முட்டிப்பாங்க. நாங்கள் உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. இவங்க நக்கலாக சொல்லுவாங்க, தாமரை அம்மாவை பார்த்து பத்திரமா கூட்டின்னு போ, வண்டு கடிச்சதில்ல, கண்ணு தெரியாமல் போயிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இரு உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இரு துருவங்கள் மாதிரி போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடும், எப்படியோ பழையபடி வீட்டு உள்ளே வந்துட்டோண்டான்னு சொல்லிட்டு. இவர் ஆஸ் யூஷுவல் உட்காந்து எல்லாரும் உட்காந்து உள்ளே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இங்கே இவங்க சொல்லுவாங்க, போஸு எப்படியோடா நீ இந்த மருந்தை கொண்டு எங்களை காப்பாற்றி இது பண்ணிட்டேன்னு சொல்லுவான். போஸ் சொல்லுவான், எனக்கு தெரியுமா, எப்படியும் சேது இல்லை தமிழ்ச்செல்வி 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க மருந்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் நான் காத்துட்டு இருந்தேன். அவங்க வந்தோடனே பிடுங்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவங்களுக்கே தெரியாமல் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பரவாயில்லடா, நீ நல்ல திறமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இதுவாக காமிப்பாங்க. இங்கே காமிப்பாங்கம்மா, அவங்க மறுபடியும் உள்ளே வந்துருச்சுங்க, இதுங்க பாத்தியா சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசினிருப்பாங்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒத்தரம் கொடுத்துனுப்பா. தமிழ்ச்செல்வி ஐயோப்பா பயங்கரமாக வலிக்கு சொல்ல. அப்போ இவ கேட்பா, ஆமாம் நீ மருந்து எடுக்கிறேன் தானே போனேன், எப்படி உனக்கு இப்படி அடிபட்டுச்சு, எங்கேயாவது வழுக்கி விழுந்துட்டியான்னு கேட்கும்போது சொல்லுவா, இல்லை நான் மருந்து எடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வரும்போது யாரோ என்னை தலையிலே பின்னாடி இருந்து தலையில் அடிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னக்கா சொல்கிறா, அடிச்சிட்டாங்களா? ஆமாம், பின்னாடி இருந்து யாரோ என்னை அடித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொல்லிட்டு யோசிப்பா. அப்புறமேட்டா பார்த்தா சேது வருவான். சேது திட்டுவான், யாராவது ஏதாவது சொன்னால் கேட்கணும், யார் சொல்கிற பேச்சும் நான் கேட்க மாட்டேன்னு திமிர் எடுத்து அலைஞ்சாக்கா என்ன பண்ணுறது? கெட்டது சொன்னால் கேட்க தேவையில்ல, நல்லது சொன்னாவது கேட்கணும். நான் கேட்க மாட்டேன்னு திமிர் பிடிச்சி போய் இருந்தாக்கா என்ன பண்ணுறது? இப்படி தான் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு எல்லா இடமும் வலிக்க தான் செய்யும், இந்த மாதிரி தான் ஆகும். ஒழுங்காக மருந்து மாத்திரையை போட்டுட்டு ஒழுங்காக உடம்ப பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவான். அவன் போனதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, இவருக்கு இன்னும் பெரிய அக்கறையாம்மா, இவர் கத்திட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவள் தங்கச்சி சொல்லுவா, உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே சொல்கிறாரு, சும்மா கத்தின்னு இருக்காதன்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.